ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு நல்ல ஒரு கதையாக சொல்ல போகிறேன். இந்த கதையோட பேர் முருகனின் நற்குணம். அதாவது முருகனுடைய நற்குணம் என்பது உலகத்தில் தன்னை நம்பி வரவர்களை எல்லாரையும் காப்பாற்றும். அப்படி முருகன் மேலே ஆழ்ந்த பக்தியுடைய ஒரு பஞ்சாயத்து தலைவர் ஒருத்தர் வசித்து வந்தார் ஒரு கிராமத்தில். அவருடைய பேர் கந்தசாமி. பேரே முருகன் பேராக இருக்குது. முருகன் மேலே அதீத பக்தியோடு வாழ்ந்து வந்த ஒரு பஞ்சாயத்து தலைவர். அவருக்கு 17 வயசுலேயே கல்யாணம் ஆகி 3 பொண்ணு 2 பசங்க. எப்படியோ வாழ்க்கையை நல்லா வாழ்ந்தார். நடுவில் உடல்நல குறைவுனால கஷ்டப்பட்டார். பெரிய பொண்ணு தம்பி தங்கைகள் எல்லாரையும் நல்லா வச்சுன்னு பார்த்துட்டா. தானும் படித்து நல்லா முன்னேறினா. இதுக்கு நடுவில் அவருடைய அப்பா இறந்ததுனால கொஞ்சம் மென்டலி அப்செட் ஆகியிருந்தார். அதுக்கப்புறம் அதுலேருந்து மீண்டு வந்தார். இதுக்கப்புறம் அந்த கந்தசாமி அந்த ஊரில் நிறைய நல்லது கெட்டதுன்னா கூட இருந்து மக்களுக்கெல்லாம் நன்மைகளை செஞ்சதுனால முருகன் அவருக்கு துணையாக இருந்தார். இப்படியே பல வருஷம் ஓடி போச்சு. கந்தசாமிக்கும் ரொம்ப வயசாகி போச்சு. பசங்கள்லாம் கல்யாணம் ஆகி வேறு ஊரில் குடும்பத்தோடு செட்டில் ஆகிட்டா. பொண்களும் அவாவா குடும்பத்தோடு செட்டில் ஆகிட்டாங்க. இந்த நிலமையில் கந்தசாமிக்கு ஒரு ஆசை ஒன்று இருந்தது. தான் சாகத்துக்கு முன்னாடி ஒரு தடவையாவது பழனிக்கு போயிட்டு வரணுன்ற ஆசை இருந்தது. ஆனாலும் அவனுக்கு சின்ன சின்ன உடல்நல குறைவுனால அவனால் எங்கேயும் அசைய முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டான். இந்த நிலமையில் இருக்கும்போது அந்த ஊரில் ஒரு பையன் பழனிக்கு போகிறதுக்கு ஸ்பெஷலாக ஒரு காரை ஏற்பாடு பண்ணான். அதே மாதிரி அந்த ஸ்பெஷல் காரில் போயிட்டு பழனி போய் முருகனை சேவிச்சுட்டு வந்தான். பார்த்தா அந்த கிராமத்தில் இருந்த அந்த பையனை காணவே காணும். என்னடா இது, இவ்வளோ நாள் தேடியும் அந்த பையனை காணுமேன்னா, அன்றைக்கி நீங்கள் பழனி போயிருந்தப்போ நான் ஊர்லேயே இல்லைங்க, நான் வெளியூரில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேங்க அப்படின்னா அந்த ஊர்க்கார பையன். பார்த்தா அந்த ஊர்க்கார பையனோட வடிவில் முருகனே வந்திருக்கிறது அவனுக்கு தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறம் கந்தசாமி முருகனை அப்படியே பார்த்தபடியே தன்னோட உயிரை விட்டுட்டார். அவர் உயிர் பிரிந்ததை கேள்விப்பட்ட எல்லாரும் அவருக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தினார். அதே மாதிரி முருகனுடைய அந்த நற்குணமானது அந்த கந்தசாமியும் அவர் குடும்பத்தையும் நல்லா வாழ வச்சுது. எப்போ யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் அந்த கந்தன் கூட இருப்பான்ற நம்பிக்கையோட கந்தசாமி தன் உயிரை விட்டார். அதுதான் கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.